ஐயா ஸ்ரீ நரபலிகொண்ட ஐயனாரே, ஐயா ஸ்ரீ நரபலிகொண்ட ஐயனாரே, இந்த பதிவு வந்து யாருக்குன்னா ஐயா உங்களுக்கு தான் இந்த பதிவு, வேற யாருக்கும் கிடையாது. இப்போ நான் கேட்குற 2-3 கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லுவீங்களோ எப்படி சொல்லுவீங்கன்னு தெரியாது. கருப்பா, பெரிய கருப்பா, ஐயா பெரிய கருப்பா, என்ன கருப்பா, இந்த இந்த பதிவு வந்து என் நரபலி கொண்ட ஐயனுக்கும் என் மனுப்புள்ளி கொண்ட கருப்பனுக்கும் தான் இந்த பதிவு, வேறு யாருக்கும் இல்லை. இப்போ நான் கருப்பனுடைய பாத்திலிருந்தே நான் என்னுடைய கேள்வியை நான் வைக்கிறேன். கருப்பா, ஒரு சமுதாயத்தில் ஒரே சமுதாய பொண்ணும் ஒரே சமுதாய ஆணும் 2 பேரும் விரும்பி கூட்டிட்டு ஓடி போயிட்டாங்கன்னா அதை நீ கருகமணி குத்தம்னு சொல்லி அவங்களுக்கு நீ வந்து அவதாரம் விதிக்கிற. அவதாரம் இல்லை, அதாவது வண்ணாரவிட வர சொல்லி மலையத்தானில் குளிக்க வச்சு அங்கே அக்னி வளர்த்து அந்த அக்னியை தாண்ட சொல்லி அந்த தீட்டை கழிச்சு அதுக்கப்புறம் தான் நீ சமுதாயத்தோட சேர்க்கிற. கரெக்டா பெரிய கருப்பா? ஓன்னு தான் கருப்பை இருக்கிறேன். என்ன காதை பொத்திக்கிட்டு இருக்கிற? நீ உயிரோட தானே இருக்கிற? என்ன சின்ன கருப்பா, நீங்களும் உயிரோட தானே இருக்கீங்க? எனக்கு எந்த பயமும் இல்லை, உங்க மேல எனக்கு எந்த பயமும் இல்லையா. நான் உங்க பாதெல்லாம் சரணடைஞ்சிருக்கிறேன். என்னோட கேள்விக்கு நீ பதில் சொல்லித்தான் ஆகணும். என்ன, ஒரு சமுதாயத்தில் உள்ள பெண்ணு மாப்பிள்ள வந்து கூட்டிட்டு ஓடுனாலே சமுதாயப்படி முறைப்படி கல்யாணம் பண்ணி வைக்காம கூட்டிட்டு ஓடுறாள், அவங்கள வந்து கருகமணி குற்றம்னு சொல்றியா இல்லையா? வந்து அதையே ஏற்றுக்க மாட்டேங்க. அதுக்கு வந்து வண்ணாரோட கூப்பிட்டு மலையத்தால குளிச்சு நீராடி புனிதப்படுத்தி அக்னி வளர்த்து அந்த அக்னியை தாண்ட வச்சு அவங்க அந்த வெள்ளை வேட்டியை தண்ணில் போட்டு புழிஞ்சு ஒவ்வொருத்தனுக்கும் அந்த சமுதாயத்தில் அத்தனை பேருக்கும் அம்பலம் முதற்கொண்டு எல்லாருக்கும் சூத்துல 2 போர்டு போட்டு 3 போர்டு போட்டு தீட்டை கழிச்சு ஏற்றுக்கிற. அப்போதான் சமுதாயம் ஏற்றுக்கிற. அப்படி இருக்கும்போது ஜாதி விட்டு ஜாதி போறவங்களுக்கு ஓன் கட்டில் இருக்கிற அதாவது உன்னை வணங்குற என் பங்காளிய அவங்க அதுக்கு சப்போர்ட் பண்றாங்கல்ல, அவங்கள என்ன மயத்துக்கு நீ தண்டனை கொடுக்க வச்சிருக்கிற? எதுக்கு நீ தண்டனை கொடுக்கல? ஏன்னா பீதிங்க போறவங்க இருக்கட்டும், இவங்க இதுக்கு நீ உன்னோட பதில் என்ன? என்னோட கேள்வி நியாயமான கேள்வியா அதர்மமான கேள்வியா? நான் இந்த பாரு ஆண்டவனே கருப்பா, நான் அடங்கணும் அப்படின்னா என் மனைவியை கொன்று, என் மனைவி போய் செத்துட்டானா எனக்கு சகலமே புனிஞ்சு போயிடும். எனக்கு வந்து நான் கூனி குறி மண்ணோட மண்ணா வைக்கிருவேன். ஆனால் அதர்மம் தலைச்சு ஓங்கி நல்லபடியாக வாழணும் அப்படின்னு அதர்மம் செய்ச்சு நல்லபடியாக வரணும் அப்படின்னா நான் மரணிக்கணும். ஒன்று என்னையே கொள்ளு, ரைட்டா? என்னையே கொள்ளு. நான் கேட்குற கேள்வி தப்பா ரைட்டா? சின்னக்கரப்பா, என் முன்னோர்கள் வந்து வகுத்து வச்ச நீதியெல்லாம் தப்பு கிடையாதுடா. என்ன 3 விதமான நீதிகள் வாழ்ந்துட்டு போயிருக்காங்க. இதுதான் திருவண்ணம் சொல்கிற மரம், பள்ளி கவலி சொல்கிறது. இங்கே சொன்னால் ஊச்சு அப்படியே எல்லாம் நடக்குங்கிறது ஐதீகம். ஐதீகம் உண்மை நடந்துக்கிட்டு தான் வருது இப்போ வரைக்கும். 2வது, உனக்கு யாராவது கிடா வெட்டு, இந்த ஒவ்வொரு கோயிலும் கிடா வெட்டு பண்ணுற எந்த கோயிலுக்கும் கிடா வெட்டுறாங்க. கிடாயோ கோழி விட்டா புள்ளி சொன்னா தான் ஏற்றுக்கிற. என்ன புள்ளி எவ்வளோதான் கொடுங்க தண்ணி ஊற்றினாலும் ஏற்றுக்க மாட்டேங்கிற. 1. 2வது, உன்னை சுமக்கிற ஒரு சாமியாடிய எவன் வர்றானோ அவனுக்கிட்ட ஊர் மக்கள் பொதுமக்கள் வந்து 3 கேள்வி மனசுக்களை நினச்சிக்கிட்டு ஒரு கேள்வி அதை வந்து பகிரங்கமாக எந்த ஒரு சாமி அவன் தான் அவருக்கு தான் பட்டம் கட்டி. அப்போ இப்படி என்ன முன்னோர்கள் செஞ்சு வச்ச கிராம கட்ட உடைக்க நினைக்கிற சமுதாயத்தில் உள்ளவங்களுக்கு நீ என்ன பதில் சொல்கிற? நான் மனுஷங்கிட்ட போராடி நான் ரொம்ப டயர்டாகலை. எனக்கு நீ தெம்ப கொடுக்குற, அது ஒரு பக்கத்து இருக்கட்டும். என்னோட கேள்வி தப்பா ரைட்டா? ஒரு சமுதாயத்தில் உள்ளவங்களுக்கு போனாலுமே, அதாவது கல்யாணம் பத்திரிக்கை அடிச்சு எல்லாம் ஒரு சமுதாயம் கல்யாணம் பண்ணுங்கிறது வேற. ஆனால் ஒரே சமுதாயத்துக்குள்ள ஒரே பொண்ணு மாப்பிள்ள ஒருத்தர் கூட்டி ஓடிப்பிட்டாங்க அப்படின்னா அவங்கள வந்து கருகமணி குற்றம்னு சொல்றியா இல்லையா? அப்படியாப்பட்ட நீ சாதி விட்டு சாதி சமுதாயம் விட்டு சமுதாயம் போறவங்க அவங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்கல்ல, இந்த இதில் இதுக்கு நீ உன்னோட பதில் என்ன? ஓகே, இந்த பதிலுக்கு நீ எப்போ நீ கனவுல வந்து சொன்னாலும் சரி, நேரில் சொன்னாலும் சரி, எப்படி சொன்னாலும் சாரி, என்ன பதில் சொல்லு. ஓகே, நன்றி கருப்பா. இனி உனக்கு போடுற விட ஐயனுக்கு கண்டு கட்டி போயிடும், ஐயனுக்கு போடுற விட உனக்கு கண்டு கட்டி போயிடும். ஏன்னா நீ முடிஞ்சா என்னை கொண்டு பார்த்துக்க, என்னை கொண்டுக்க. நான் பண்ற தப்பு அநியாயம் அக்கிரமம் என்னை கொல்லுடா. நீ உண்மையான ஒரு சச்சுரம் தெய்வமா இருந்தா, அதர்மத்தை அழிக்கணும்னு நினைக்கிற இல்ல, நான் பண்ற அதர்மமா இருந்தா என்னை கொன்னுரு வச்சுக்காத. ஓகே கருப்பா, நீ உங்ககிட்ட என்ன போராட முடியும் என்னால? பார்ப்போம். உங்ககிட்ட உன் வம்சாவளி உன் கூட இருக்கவங்க இப்போ பீதிங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதோ கண்ணுக்குட்டியோட சேர்ந்தா பண்ணியும் பீதிங்க தானே செய்யும். பன்னியோட ஏன் கண்ணுக்குட்டி சேர விடுற? நீ பன்னியோட கொண்டாந்து பீதிங்கிறது என்ன? ஓகே கருப்பா, மறுபடியும் சந்திக்கிறேன், பேசுவோம், அடுத்தடுத்து பேசுவோம்.